நானூரில் வந்து இன்ட்ரொடக்ஷன் மாத்திரம் பார்த்தோம் சரியா. நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு அது பற்றி பார்த்தோம். இப்போ வந்து அந்த பாடல் பற்றி பார்க்க போகிறோம் சரியா. அந்த பாடலில் வந்து பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்களி செருவின் உலா அது செய்த வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி என்றூல் விடர குன்றம் போகும் கதழ்கோல் உமணர் காதல் மடமகள் சரியா. இதுவரை பொருள் பார்ப்போம். பெருங்கடல் வேட்டத்து அப்படின்னா பெரிய கடல், வேட்டம் அப்படின்னா அந்த மீன் பிடிக்கக்கூடிய ஆசையை சொல்கிறது சரியா, ஆர்வத்தை சொல்கிறது, அந்த தொழிலை சொல்கிறது. அடுத்து வந்து சிறுகுடி பரதவர் அப்படின்னா சிறிய குடிசையில் வாழக்கூடிய, பரதவர் அப்படின்னா அந்த மீன் பிடிக்கக்கூடிய இனத்தவங்க, நெய்தல் நிலத்தில் வாழக்கூடியவங்கள தான் பரதர் பரத்தியர் அப்படி சொல்லுவாங்க சரியா. அடுத்து வந்து இருங்களி செருவின் அப்படின்னா, செரு அப்படின்னா வயல், இருங்களி அப்படின்னா பெரிய உப்பங்களியாக வயலில் சரியா, அந்த உப்பு விளைவிக்கக்கூடிய பெரிய வயலில் இருக்கக்கூடிய இடத்த சொல்கிறது. உலா அது செய்த அப்படின்னா உழவு செய்யாமலே சரியா, அந்த உப்பு விளைவிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, உழ மாட்டாங்க. வெண்கல் உப்பின் அப்படின்னா அந்த வெண்கல் அப்படின்னா வெண்மையான உப்புன்னு சொல்கிறது சரியா. கொள்ளை சாற்றி, கொள்ளை சாற்றி அப்படின்னா என்னது, கொள்ளை அப்படின்னா விலை கூறி விற்பனை செய்வாராம். இப்போ வந்து இதில் என்ன மீனிங்ஸ் அப்படின்னா, பெரிய கடலில் மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்கின்ற அந்த பரதவர் வந்து அந்த உப்பங்களி வயலில் வந்து உழவு செய்யாமலே விளைவிச்ச அந்த உப்பினை வந்து விலை கூறி விற்பனை செய்வார் சரியா. என்றுள் விடார அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியனின் வெப்பத்தால் பிளவுபட்ட அப்படிங்கிறது. குன்றம் போகும் அப்படின்னா குன்றங்களை கடந்து போய், கதழ்கோல் உமணர் அப்படின்னா அந்த வண்டியை ஓட்டக்கூடிய உமணர் அப்படிங்கிறவங்க வந்து அந்த வியாபாரம் செய்கிறவங்க சரியா. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வண்டியில் வந்து எருதுகள் அப்படின்னா காளமாடை வந்து போட்டி கையில் வந்து கோல் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் கதழ்கோல் உமணர் அப்படின்னு சொல்கிறது சரியா. அடுத்து வந்து காதல் மடமகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து உமணரனுடைய, உமணர்னா அந்த வியாபாரியோட மகள், அவள் வந்து காதல் மடமகள் அப்படின்னா, மடமகள் அப்படின்னா என்ன, மட அப்படின்னா அந்த மிகுதிப்படுத்தி சொல்கிறதுக்காக, அவள் அந்த பொண்ணு வந்து எனது அழகும் இளமையும் வாய்ந்தவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சரியா. இதுதான் அந்த பாடலுடைய மீனிங்ஸு. இதில் என்ன இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 லைன் 5 லைனில் பெரிய கடலில் வந்து மீன் பிடிக்கும் தொழிலை செய்கிறவங்க வந்து பரத இனத்தவர்கள். அவங்க வந்து உப்பங்களியில் வந்து என்ன செய்கிறாங்க, உழாமலே உப்பு விளைவிக்கிறாங்க, அதை விலையை கூறி என்ன செய்கிறாங்க, விற்கிறாங்க. விற்கும்போது குன்று போகும் அப்படின்னா சில இடங்களை தாண்டி, குன்றங்களை தாண்டி என்ன செய்கிறாங்க, போய் வியாபாரம் செய்கிறாங்க. அந்த வியாபாரம் செய்கிறது வியாபாரி வந்து மாட்டு வண்டியில் என்ன செய்கிறாரு, உப்பை விற்கிறாரு. அவருடைய பொண்ணு வந்து என்ன செய்கிறாங்க, அதுக்கு முன்னாடியே விலையை கூறி முன்னாடி போகிற மாதிரி சொல்கிறது சரியா. இதில் வந்து பெருங்கடல் அப்படின்னா பெருமை கூட்டல் கடல் அப்படிங்கிறது பண்பு தொகை சரியா. அது மாதிரி வெண்கல் அப்படின்னா வெண்மை கூட்டல் கல் பண்பு தொகை மை விகுதி வர்றதுனால. உழாது அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடை. அடுத்து வந்து சிறுகுடி அப்படின்னா சிறுமை கூட்டல் குடி பண்பு தொகையை சொல்கிறது சரியா. அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம், அடுத்த 4 லைன் பார்ப்போம் சரியா. சிலகோல் எல்வளை தெளிர்ப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கல் உப்பென சேரி விலைமாறு கூறலின் மனைய வெளியறி ஞமலி குறைப்ப வெறிய மதற்கயல் மலைப்பின் அன்ன கண் எனக்கு சரியா. இதை பார்ப்போம். சிலகோல் அப்படின்னா எப்படின்னா என்ன அப்படின்னா, சிலகோல் அப்படின்னா ஒளி பொருந்திய வளையல்கள். அந்த கோல் அப்படின்னா வளை அப்படின்னா அப்படிங்கிறது அந்த ஒளியை சொல்கிறது, வளை அப்படிங்கிறது வளையல். சிலகோல் அப்படின்னா சில வளையல்கள், கொஞ்சம் வளையல் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அணிஞ்சிருக்காங்க. தெளிர்ப்ப வீசி அப்படின்னா என்னதுன்னா அந்த வளையல்களை போட்டு அந்த பொண்ணு வேகமாக வீசி நடக்கும்போது அந்த வளையலினுடைய சத்தம் கேட்குது சரியா. நெல்லின் நேரே வெண்கல் உப்பு, நெல்லின் நேரே அப்படின்னா நெல்லுக்கு இணையாக இப்போ உப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அதற்கு இணையாக என்ன செய்கிறது, உப்பு கொடுக்கறது, அதுதான் நெல்லின் நேரம். இப்போ இந்த பொண்ணு வந்து உப்பு கொடுத்தா அதுக்கு பதிலாக உப்பு பைசாவுக்கு பதிலாக நெல் என்ன செய்வாங்க, வாங்குவாங்க சரியா. அதான் என்ன சொல்கிறது, வெண்ணிறக்கல். அடுத்து சேரி விலைமாறு கூறல், சேரியின் கண் பண்டமாற்றாக இது என்ன அப்படின்னா, சேரி அப்படின்னா அந்த இடம், விலைமாறு கூறல் அப்படின்னா பண்டமாற்று முறை, ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளாக கொடுக்கறது, பைசா கொடுக்காம சரியா. அடுத்து மனைய வெளியேறி அப்படின்னா
வேற்றுக்குரல் அந்த தெருவில் அல்லது அந்த ஊரில் வேற்றுக்குரல் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க அந்த தெருவில் இல்லாதவங்களுடைய குரல் வந்து தெரிஞ்சிட்ட. விழி அறி ஞமலி அப்படின்னா விழியறினா தெரிஞ்சுக்குச்சு சரியா. ஞமலி அப்படின்னா நாய் என்ன செய்யுதுன்னா குறைக்குது. யாரோ நம்ம தெருவுக்கு புதுசாக வந்தால் நாய் குறைக்கல, அந்த மாதிரி அந்த வியாபாரம் செய்ய வந்த பொண்ணை பார்த்து அந்த நாய் குறைக்குது. வெறிய மதற்கயல் மலைப்பின் அன்ன கண் எனக்கு அப்படின்னா கயல் மீன்கள் வந்து 2 தமிழ் போரிட்டை போன்று அஞ்சி மருண்டானாம். அந்த பொண்ணு நாய் குறைக்கிறத பார்த்து வெறியினா பயப்படுறது. மதற்கயல் அப்படின்னா 2 கயல் மீன்கள் வந்து மலைப்பின் அப்படின்னா ஒரு இந்த 2 மீன்கள் சண்டை போட்டால் எப்படி பயப்படுமோ அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன செய்கிறா பயப்படுறது. அன்ன கண் எனக்கு அப்படின்னா அந்த கண்களை வந்து நான் கண்டேன், அந்த பொண்ணுடைய கண்ணை காண்டேன் அப்படின்னு சொல்கிறது சரியா. இதில் என்ன அப்படின்னா அழகும் இளமையும் வாய்ந்த அந்த உமணனின் மகள் வந்து தன்னோட கைகளில் அணிந்திருந்த அழகிய வளையல்கள் ஒலிக்க தெருவில் வந்து கைவீசி நடந்து சென்றாள். அப்போ வந்து உப்புக்கு மாறாக நெல்லை வந்து தந்து உப்பினை வந்து பெற்றுக்கொள்ள வாரீரோ அப்படின்னு சொல்லிட்டு விலை சொல்லி கூறுறான். அவ கூறுறதை கேட்டுட்டு வீட்டில் உள்ள நாய் வந்து என்ன செய்யுது வேற்றுக்குரலை அறிந்து கொண்டு குறைத்தது. அதனை கண்டு அந்த பெண் என்ன செய்கிறா அப்படின்னா அச்சத்தினால மீன்கள் வந்து ரெண்டு சந்திக்கும் போது எவ்வளோ பயப்படுதோ அது போல் அந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்கா பயந்துருக்கா. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணோட கண்ணை வந்து மீனுக்கு ஒப்பாக சொல்லியிருக்காங்க சரிஞ்சா. அப்போ அந்த மரண்ட கண்களுடைய பெண்ணை அந்த கண்ணை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அடுத்தது வந்து இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும் மாமுது அள்ளல் அழுந்திய சாகாட்டு எவ்வன் தீர வாங்கும் தந்தை கைப்பூன் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றேன் சரியா. இது லாஸ்ட் லைன். இதை முயல் புனைவன் புகை நிழல் கடக்கும். புதிய அந்த திணைப்புணத்தை வந்து உருவாக்குவதற்காக காணவர் வந்து உண்டாக்கிய புகை. புனைவன் அப்படின்னா யார் அப்படின்னா திணைப்புணத்தை வந்து உருவாக்கக்கூடிய காணவர் அப்படின்னா குறவர்கள் சரியா. அந்த குறவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த திணைப்புணத்தில் இருக்கக்கூடிய அந்த சண்டு வந்து உருவாகிறதுக்கு வந்து புகையை உருவாக்கி கரியாயிருப்பாங்க சரியா. மாமுது அள்ளல் அப்படின்னா சேரு மாமுது அப்படின்னா கருமையான சேற்றில் அழுந்திய சாகாட்டு அப்படின்னா அந்த உமனர் வந்து ஓட்டி வந்த மாட்டு வண்டி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குறவர்கள் வந்து தீமூட்டிய அந்த அழுக்கு சேருக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு உள்ளே போய் மாட்டிக்கிச்சான் சரியா. அடுத்து வந்து எவ்வம் தீர அப்படின்னா எவ்வம்னா துன்பம் தீர சரியா. அந்த எருதனுடைய துன்பம் தீர வாக்கு தந்தை அப்படின்னா அந்த பெண்ணுடைய தந்தை வந்து உதவி செய்தார். கைப்பூன் பகட்டின் வருந்தி பகடு அப்படின்னா எருது சரியா. அந்த எருது அடைந்த துன்பம் போல வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றான். அவளுடைய கண்களால் நான் துன்பம் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா ஒரு தலைவன் வந்து தலைவியை பார்த்து சொல்கிற மாதிரி சரியா. அந்த தலைவன் வந்து அந்த உமணர் பெண் வந்து நாய் குறைக்கிறத பார்த்து மறண்ட போது பார்த்த கண்கள் மாதிரி என்ன செஞ்சுருக்கான் தலைவன். அந்த மருண்ட கண்ணை பார்த்து தலைவன் வந்து துன்பப்பட்டிருக்கான் சரியா. அதே மாதிரி அதே கண்களை வந்து துன்படைந்த கண்ணை வந்து எங்கே பார்க்குறேன் அப்படின்னா எருது வந்து அந்த சேருக்குள்ளே மாட்டின போது அதே துன்பத்தை வந்து நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பொருளுடைய பொருள். இது சுருக்கமாக பார்த்தோன்னா என்ன அப்படின்னா வியாபாரம் செய்கிறாங்க சரியா. உழவு செய்யாத நிலத்தில் வந்து அந்த பரதவர்கள் வந்து உப்பு விளைவிக்கிறாங்க. அந்த உப்பை வந்து இன்னும் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் குன்று தாண்டினா வேறு இடத்துல போய் வியாபாரம் செய்கிறாங்க. அந்த வியாபாரம் செய்கிற குரலை கேட்டு நாய் வந்து குறைக்குது. அந்த நாய் குறைச்சதை பார்த்து அந்த பொண்ணு வந்து பயப்படுறா. அந்த பொண்ணு பயப்படுறத பார்த்த தலைவன் வந்து அந்த கண்விழியை பார்த்து என்ன செய்கிறான் மயங்குகிறான். அதே சமயம் அந்த எருது வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த திணைப்புலம் காத்தவங்க வந்து திணையை எரிச்சதுனால அதில் இருந்த புகை ஏற்படுது. அந்த புகையில் இருக்கக்கூடியதை வந்து என்ன செய்யுது அந்த சேராக உருகாகக்கூடிய இடத்துல வந்து அந்த மாட்டு வண்டி வந்து மாட்டிக்குது. அப்போது வந்து அந்த மாட்டு வண்டி இழுக்க முடியாமல் கஷ்டப்படும் போது அந்த காளை மாடு வந்து அடையக்கூடிய துன்பத்தையும் நான் வந்து அடைகிறேன் அப்படின்னு சொல்லி தலைவன் வந்து தலைவியை பார்த்து சொல்கிற மாதிரி இந்த பாடலுடைய பொருள் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு சரியா. அடுத்ததுல